இப்போ சனாதனத்திற்கு முதல் எதிர்கருத்தை சொன்னவர், இயங்கியல் கோட்பாட்டை சொன்னவர் மகான் கௌதம புத்தர். இப்போ வழக்கத்திற்கு மாறாக சராசரி போக்குகளிலிருந்து மாறி சிந்தித்த தலைவர்களுள் புரட்சியாளர் அம்பேத்கரும் ஒருவர் வரார். எப்படின்னா, யாருமே இது வரையிலும் ஏன் இது ஊர் தெருவாக இருக்குது, இது ஏன் சேரி தெருவாக இருக்குது, இவன் எப்படி கோயிலுக்குள்ள நுழையிறான், இவன் ஏன் கோயிலுக்குள்ள நுழையில, இவன் ஏன் செருப்பு போட்டு போகிறான், இவன் ஏன் செருப்பு போடலை, எல்லாம் மனித குலம் பிறந்தது, வளர்ந்தது, வாழ்ந்தது, மடிந்தது. எத்தனையோ பேரரசர்கள் வந்தார்கள், எவ்வளவோ படையெடுப்புகள் நடந்தன, எத்தனையோ மன்னாதி மன்னர்கள் இருந்தார்கள், எவ்வளவோ பெரிய ஆதிசங்கரர் போன்ற எத்தனையோ குருக்கள் இந்த சமூகத்தில் ஸ்பிரிச்சுவல் இன்டலெக்சுவல்ஸ் உருவாகினாங்க. அவங்கெல்லாம் பயங்கர ஞானத்தை பெற்றவர்கள். ஆனாலும் யாருமே இந்த சமூக கட்டமைப்பு, சோஷியல் ஸ்ட்ரக்சர், அதான் நான் சொல்ல வரேன், ஈவெண்ட் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட், இது ஒன்றும் நேர்கோட்டில் இருக்கக்கூடியது. அப்போ இந்த சமூகத்துக்குள்ள இந்த மாதிரியான சாதிய கட்டமைப்புகள் எப்படி இருந்தது, இதில் உயர்வு தாழ்வு எப்படி கற்பிக்கப்பட்டது, இதை ஏன் இதுவரையிலும் யாரும் கொஸ்டின் பண்ணலைன்னு யாருமே சிந்திக்கல.